ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ரிஷபராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம். மகர சங்கராந்தின்னு பேர் இதுக்கு. அதாவது சூரியன் சனியோட வீடான மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தி இந்த தை மாதம். இந்த தை மாதங்கிறது அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யக்கூடிய மாதம். ஏன் அப்படின்னா உத்தராயண காலம், தேவர்களுடைய பகல் பொழுது காலம் ஆரம்பம் இந்த தை மாதம். ஆணி மாதம் வரைக்கும் நடக்கும் உத்தராயண காலம். 6 மாதம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம். இந்த தை மாதம் 4ஆம் தேதி தை அமாவாசை. அந்த தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள். தை அமாவாசை மிகச்சிறப்பான நாள். அல்லது பார்த்தீங்கன்னா பசுமாடு, குறைஞ்சபட்சம் பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழமும் அகத்திக்கரையும் கொடுக்கறதும் சிறப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசையில குலதெய்வ வழிபாடு செய்வது அதை விட குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தை மாதம் 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் ஒரு மகாலட்சுமி படம் வச்சு நெய் விளக்கேற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்வதும், அல்லது பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று மல்லிகை பூசாட்டி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் வீட்டிலே செல்வ செழிப்பை உண்டாக்கும் வசந்த பஞ்சமி என்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது. தை மாதம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கும் மனை கொள்வதற்கும் கிரகாரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறதுக்கும் மிகச்சிறப்பான நாள் வாஸ்து நாள் தை மாதம் 12ஆம் நாள். அதே போல தை மாதம் 18ஆம் நாள் தைப்பூசம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அனுதினமும் ஏறுமுகமாக ஆறுமுகனுடைய அருள் வேண்டும். ஆக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார், அதாவது வடலூர் ராமலிங்க அடிகளார் வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் என்று அன்றைய தினம் வள்ளலாரை வழிபாடு செய்வதும் வள்ளலாருடைய குரு கடாட்சம் நமக்கு கிடைக்கக்கூடிய மாதம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாத சுக்கிரன், அதாவது உங்க ராசிக்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா 22ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். பொதுவா 9ஆம் இடத்துல ராசிநாதன் 9ல செஞ்சிருக்கிறார்னா தந்தை வழி அனுகூலம், தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறது. அதாவது வெளிநாட்டிற்கு தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ கல்விக்காகவோ சென்று வரக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் வலுவடைகிறது. அதனால கண்டிப்பாக வெளியூர், வெளி மாவட்டம், வெளிநாடு பயணம் உண்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 6ஆம் இடத்து அதிபதி 9ல இருக்காருன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி சிறப்பாக இருக்கிறது. இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இல்லையா. 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். ராகுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். 10ஆவதுக்கு குரு பார்வை வேற இருக்கு. அப்ப தொழில் சாணமும் வலுவடைகிறது. ராகு எங்க இருந்தாலும் அந்த இடத்தை பிரம்மாண்டப்படுத்தும், விரிவுபடுத்தும். சுக்கிரன் சேர்றாருன்னா சுக்கிரனுடைய காரகத்துவம் பிரம்மாண்டப்படும், விரிவுபடுத்தும். 10ஆம் இடம் விரிவுபடுத்தும். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் கிளைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு பொற்காலம், அரசியல்ல பதவி, பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசியல் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும். ஏன்னா 10ல ராகு இருக்கார், குரு பார்வையோட சுக்கிரனோட சேர்ந்து. அதனால கண்டிப்பாக பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான மிக அற்புதமான பலன்களை தரதான் சுக்கிரன் இருக்காரு 9, 10ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு அதிபதி புதன். அவரும் 9ஆம் இடத்துல தான் இருக்கார். 3ஆம் தேதியில இருந்து 9ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா 2ஆம் இடம் 2, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ 2 வருமானம், 9 பாக்கியம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத நன்மை, அடுத்தவங்க காசாவது உங்க கையில புரளக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான பொருளாதார சம்பந்தமான நன்மைகள் ஏற்படக்கூடிய 2, 9 சம்பந்தப்படும் பொழுது ஏற்படும்.
அதே போல பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்திலே குடும்பம் 2ஆம் இடம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, திருமணம், காதுகுத்து, கல்யாணம், அதே போல பார்த்தீங்கன்னா வீடு கிரக பிரவேசம், அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம். 5ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 5ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்க 5 9 மிஞ்சும் பொருள் தரும். திரிகோணஸ்தானம் 1 5 9ங்கிறது திரிகோணஸ்தானம். அப்ப திரிகோணஸ்தானம் ஒரு ஸ்தானாதிபதி மற்றொரு திரிகோணத்துல இருக்காரு அப்படின்னா யோகம். எப்படி யோகம்? 5 9 மிஞ்சும் பொருள் தரும். அதாவது பெருசா எதுக்கும் எஃபெக்ட் போடாம நன்மைகள் நடக்கும். அதாவது ஏன்னா லட்சுமி மகாலட்சுமி ஸ்தானம், கேந்திர ஸ்தானங்கிறது விஷ்ணு ஸ்தானம் 1 4 7 10. அதுவே 5 9 1 5 9ங்கிறது லட்சுமி ஸ்தானம். அதனால பெருசா எஃபெக்ட் போடாம லாபம் கிடைக்கக்கூடிய மாதம். குழந்தை பேரு, கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே போல பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். அது இந்த புதன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல குரு பார்வையோட உங்க ராசிநாதனோட ராகுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அப்ப அது இதை விட யோகம். தொழில் சம்பந்தமான வருமானம் வரக்கூடிய அமைப்பு, தொழில வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, தொழில வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, தொழில புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல 5ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய மாதம் இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் 4ஆம் இடத்து அதிபதி. இந்த 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும். பொதுவா தந்தை கிரகம் சூரியன், தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம், காரகோ பாவனாசி. அப்ப தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கலாம். மற்றபடி 9ல் சூரியன் இருக்கிறாரு. அரசியல், அரசு சம்பந்தமான அனுகூலங்கள், அரசியல் இருக்கிறவங்களுக்கும் அரசு சம்பந்தமான ஊழியர்களுக்கும் யோகமான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த தை மாதம். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் கை கொடுக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி. இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான மாதம் இந்த மாதம் 9ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7 12 கூடியவர். 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது அயன போகஸ்தானம், விரயஸ்தானம். இந்த 7க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக செஞ்சிருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி 9ல் உச்சமாக செஞ்சிருக்கிறார்னா திருமணம் கைகூடும். எவ்வளவு பெரிய ஜாதகத்துல தோஷம் இருந்தாலும் திருமணம் கைகூடி வரும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு. இந்த அதே போல பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அவர் தான் 12ஆம் இடத்து அதிபதியும். தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ அல்லது பார்த்தீங்கன்னா கல்விக்காகவோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது தொலைதூர பயணம். இந்த மாதம் 9ஆம் இடம் வலுவடைவதனாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. தொலைதூர பயணம் கண்டிப்பாக ஏற்படும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவடைகிறது. 10ல் ராகு குரு பார்வையோட இருக்கிறார். அங்க உங்க ராசிநாதன் போறாரு. அடுத்தது புதன் போறாரு மாதத்தோட பிற்பகுதியில. அப்ப 10ஆம் இடமும் வலுவடைகிறதுனால பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு யோகம். அதே போல பார்த்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த மாசம் தொலைதூர பயணம், அதே போல தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய மாதம். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 9 10 வலுவடைகிறதுனால உங்களுக்கு இந்த தை மாசங்கிறது தொழில் சம்பந்தமான வளர்ச்சியும், தொலைதூர பயணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும், பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும், அதே போல அரசியல் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாகவே தை மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 தை மாசம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.